மல்லி செய்யாத தப்புக்கு மீண்டும் மீண்டும் மல்லி கஷ்டப்படுறாங்க. அந்த சாமியார் வேஷம் போட்டவன் சம்மந்தமே இல்லாமல் நான் பணம் வாங்கிட்டு தான் எல்லாத்தையும் பண்ணேன், அதுக்கு காரணம் மல்லி தான் சொல்லி கை காட்டிட்டாரு. ராஜேஸ்வரி மல்லியை இஷ்டத்துக்கு கண்டபடி பேசுகிறாங்க. ஒரு கட்டத்தில் ராஜேஸ்வரி விஜயை பார்த்து, விஜய் அவள் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டா வீட்டை விட்டு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் விஜய் எதுவும் பேசாமல் ரூமுக்கு வந்துடுறாரு. வந்த உடனே ராஜு சும்மா இல்லை, டே விஜய் நீ என்னடா மனசு நினச்சிட்ருக்க? அந்த மல்லி ஒவ்வொரு டைமும் இஷ்டத்துக்கு நம்மளை ஏமாற்றிட்டே இருப்பா, அதுவும் ஒன்றை எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமோ அந்தளவுக்கு கேவலப்படுத்திகிட்டு இருக்கா. ஆனால் நீனு இப்படி அமைதியாக பொறுமையாக இருந்தா விஜய் என்னடா அர்த்தம் இதெல்லாம்? அப்போனா அவள் என்ன வேணாலும் பண்ணுவா, நீ பார்த்துக்கிட்டு அமைதியாக பொறுமையாக இருக்கணுமா? சொல்லு விஜய் அப்படின்னு கேட்க, விஜய் ஒன்று ஒரு லெட்டர் எடுத்து கையில் கொடுக்குறாரு. இதை படித்து பார்க்கா, உனக்கே தெரியும். என்ன விஜய் சொல்கிற? அவளை ஏன் வீட்டை விட்டு விரட்டலன்னு கேட்டால் என்கிட்ட ஒரு லெட்டர் கொடுக்குற, என்னதான் விஜய் நினச்சிட்ருக்க நீ மனசில்? ராஜி கேட்ட உடனே, அக்கா சூழ்நிலையை புரிஞ்சுக்கக்கா, இந்த லெட்ரு என்னென்னா வெண்பாவுடைய கஸ்டடி விஷயமா நிஷா இப்போது ஹைகோர்ட்டில் அப்ளை பண்ணியிருக்கா. எனக்கு என்னமோ இது கொஞ்ச நாளில், அதாவது இன்னும் 2 நாள்லையோ 3 நாள்லையோ அந்த கஸ்டடி ஆஃபீஸர் திரும்பவும் நம்ம வீட்டுக்கு என்கொயரிக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்து வெண்பாவுடைய அம்மா யாருன்னு கேட்டால் நான் யாருக்கா கை காட்ட முடியும் சொல்லுங்கள்? அப்படி மட்டும் வெண்பாவோட அம்மாவா மல்லி இங்கே வீட்டில் இல்லை அப்படின்னா அப்புறம் வெண்பாவுடைய கஸ்டடி நம்மளை விட்டு கைமீறி அவங்கள்ட்ட போயிடும்க்கா. எனக்கு முக்கியம் வெண்பா தான்க்கா. அதனால் மல்லி என்ன பண்ணாலும் சரி, நான் வேறு வழி இல்லாமல் பொறுத்துக்கிட்டு போய் தாக்கா ஆகணும். விஜய் சொன்ன உடனே மல்லி அப்படியே உடஞ்சி போயிடுறாங்க. அப்போது விஜய், உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை, பாசம், அன்பு எதுவுமே இல்லைல்ல? அப்போது நீங்கள் பண்ணது எல்லாமே பொய் தானா? வெண்பாவுக்காக தான் நீங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்க. வெண்பா இல்லைன்னா நானும் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன், அப்படி தானே அப்படின்னு மனசு உடஞ்சி போய் மல்லி அழுதுகிட்டே கீழே வராங்க. மல்லி அழுதுகிட்டு வரதை பார்த்த நம்ம அண்ணன் பொண்ணு, என்னாச்சு மல்லி, ஏன் புள்ள அழுகுற? எதுவும் பிரச்சனையா? ராஜி எதுவும் திட்டினா ஒன்று இல்லை மாப்பிள்ளை சொன்னாரா? சொல்லு புள்ள, என்ன புள்ள அப்படின்னு கேட்க, மல்லி நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. எனக்கு எதுக்கும் சம்மந்தமே இல்லை பெரியமா, ஆனால் நான் தான் காரணம்னு சொல்லி அவன் கை காட்டுறான். அதுக்கு இந்த ராஜி ரஞ்சிதா ரொம்ப ஓவராக பேசுகிறாங்க. விஜய் என்னை புரிஞ்சிக்காம என் மனசை நோக்கடிக்கிற மாதிரி என்ன பயங்கரமாக திட்டாரு. அது மட்டும் இல்லை, வெண்பாவுக்காக மட்டும்தான் அந்த வீட்டில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பெரியமா அப்படின்னு மல்லி அழுகுறாங்க. அப்போ தான் அரவிந்த் வராரு. அரவிந்துக்கு இந்த உண்மை தெரியுது. தெரிஞ்ச உடனே அரவிந்த் மல்லிக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. என்னை மன்னிச்சிரு மல்லி, நான் தான் பண்ண தப்பது, நான் தான் அந்த சாமியார் செட் பண்ணேன். எல்லாமே நம்ம விஜய் சார் உங்கள் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்காரு உங்களுக்கு நிரூபிக்கிறதுக்காக நான் பண்ணிட்டேன். மற்றபடி நான் ஒன்றும் உங்களை பழி வாங்கணுமோ உங்களை ஏமாற்றணும்னு பண்ணலை, என்னை மன்னிச்சிருங்க மல்லி அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் என்ன போயிட்டு விஜய்கிட்டையும் சொல்கிறாரு. சார் இது மாதிரி நான் தான் சார் பண்ணேன், நீங்கள் மல்லி மேலே எந்த அளவுக்கு அன்பு வச்சுருக்கீங்கன்னு நிரூபிக்கிறதுக்காக நான் தான் சார் அப்படி பண்ணேன், என்னை மன்னிச்சுங்க சார், மல்லி மேலே தப்பும் இல்லை சார் அப்படின்னு அரவிந்த் பேசுகிறாரு. ராஜீவனே, பாத்தியா விஜய், அந்த மல்லி மாறிக்கிட்டேன்னு தெரிஞ்சவொடனே தனக்கு எந்த ஆபத்து வந்துடக்கூடாது அப்படின்னு இந்த விஜய் வந்து இப்போது உங்ககிட்ட என்னமோ நான் தான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி நடிக்கிறான். விஜய், எனக்கு தெரிஞ்சு இந்த மல்லி அரவிந்த் 2 பேருமே கூட்டு கலவனைங்க தான். கூட்டு கலவங்களாம் சேர்ந்து இந்த குடும்பத்தில் உங்ககிட்டேருந்து வெண்பாவை பிரித்து அந்த மல்லிக்கு ஒரு குழந்தை மூலயமா இந்த சொத்தை எல்லாத்தையும் அடையணும். இதுதான் எங்கள் திட்டமே. விஜய், நீ தான் விஜய் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே விஜய்க்கு இங்கே ஏறிப்படுது. அரவிந்த், ஒழுங்காக சொல்கிறேன், இங்கேருந்து ஒழுங்காக போயிடு. நீ சும்மா மல்லிக்காக அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு என் வாழ்க்கை விளையாண்டுட்ருக்க. உனக்கு இனிமேல் இந்த வீட்டில் இடம் இல்லை, நீ கிளம்புல நீனு அப்படின்னு அரவிந்தை பயங்கரமாக அசிங்கப்படுத்தி விஜய் அனுப்பிடுறாரு. இருந்தாலும் மல்லி மேலேயும் விஜய் கோபமாக இருக்கார். இது மல்லிக்கு நல்லாவே புரியுது. நாம் இந்த வீட்டில் ஒரு வேலைக்காரியாக வெண்பாவுக்கு ஒரு வாடகை அம்மாவை தான் நம்ம இந்த வீட்டில் இருக்கமே தவிர இன்னமும் விஜய் மனசு இல்லாமல் இடம் பிடிக்கவே இல்லை. விஜய்க்கு என்ன பிடிக்கவே இல்லை, அதனால தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே நாம் இந்த வீட்டில் இருக்கணுமா அப்படின்னு மல்லி யோசிக்கிறாங்க. இல்லை, நாம் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி மல்லி பேக் எடுத்துகிட்டு வெளியே வராங்க. விஜய் பார்க்குறாரு. மல்லி, எங்கே போகிற நீ இப்போது? இல்லைங்க, இதுக்கு மேலே அந்த வீட்டில் இருக்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை. எப்போது நீங்கள் யார் என்ன சொன்னாலும் அதை நம்பிக்கிட்டு நீங்கள் என்ன ரொம்பவுமே மனசு நோக்கடிக்க மாதிரி பேசுகிறீங்க. என்ன சொன்னீங்க? வெண்பாவுக்காக மட்டும்தான் நீங்கள் என்ன இந்த வீட்டில் விட்டு வச்சுருக்கீங்க, அப்படி தானே? நான் வெண்பாவுக்காக மட்டும் இந்த வீட்டில் இல்லைங்க, உங்களுக்காகவும் உங்களுக்கு மனைவியாக வந்து நான் அந்த வீட்டில் இருந்தேன். ஆனால் நீங்கள் என் மனசை ரொம்ப நோக்கடிச்சிட்டீங்க, என்னை புரிஞ்சிக்கவே இல்லை. இதுக்கு மேலே நான் இருக்கிறது அர்த்தமும் இல்லை. நான் கிளம்புறேங்க. மல்லி, நான் சொல்கிறது கேளு. என்னங்க கேட்கணும்? என்ன கேட்கணும்? இன்னும் 2 நாளில் அந்த கஸ்டடி ஆஃபீஸர் வருவாங்க. வரும்போது நம்ம வெண்பாவுக்கு அம்மாவா நான் இந்த வீட்டில் இருந்து நடிக்கணும். நடித்தா வெண்பாவும் கூட இருப்பா, அதுதானே பண்ணணும். அந்த கஸ்டடி ஆஃபீஸர் வரட்டுங்க. வந்தாங்கன்னா அன்னைய மாதிரி எனக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், போதும், நானே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி கிளம்புறாங்க. விஜய் ஒன்று என்ன பேசுன்னு தெரில. மல்லி, நான் சொல்கிறது கேளு மல்லி, கொஞ்சம் நான் சொல்கிறது பொறுமையாக கேளு மல்லி. போதுங்க, நீங்கள் சொன்னது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன். கேட்டு எனக்கும் மனசு ரொம்ப நொந்து போச்சு.
போதும், இதுக்கு மேலே நீங்கள் எதுவும் பேச தேவையில்லைங்க அப்படின்னு மல்லி கிளம்புறாங்க. மல்லி கிளம்புனதை பார்த்த வெண்பா அங்கேருந்து ஓடி வராங்க. மல்லிமா எங்கே போகிறீங்க, போகாத மல்லிமா மல்லிமா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வரும்போது டக்குன்னு கால் ஸ்லிப் ஆகி ஸ்டெப்ஸ்லேருந்து நம்ம வெண்பா தடுமாறி கீழே விழுந்துறாங்க. கீழே விழுந்த உடனே மல்லி வெண்பா அப்படின்னு கத்திட்டு ஓடுறாங்க. விஜயும் ஓடியாடுறாரு. ஓடியாவும் ராஜேஸ்வரி ரஞ்சிதா தான் வந்துடுறாங்க. வந்த உடனே அடி பாவி வெண்பா என்னடி பண்ண, வெண்பா என்ன பண்ண அப்படின்னு ராஜி மல்லியை பிடிச்சி அடிக்கிறாங்க. உடனே விஜய் அக்கா என்ன பண்ணுற, அவள் ஒன்றும் பண்ணல, ஃபஸ்ட்டு நீங்கள் குழந்தைய தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி வெண்பாவை தூக்கிட்டு கார் எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. மல்லி பயங்கரமாக அழுதுகிட்டு அவங்களும் பின்னாடியே போகிறாங்க. ஏன் கடவுள் இப்படி சோதிக்காருன்னு தெரியலையே, இந்த வீட்டில் எது நடந்தாலும் சரி எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் எல்லாருமே சொல்கிறாங்க. அது எனக்கு மனசுக்கு எவ்வளோ கஷ்டமாக தெரியுமா இருக்குது அப்படின்னு மல்லி அழுதுகிட்டே ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. போய் பார்த்ததில் இது மாதிரி லைட்டாக அடிபட்டிருக்கு, அவ்வளோதான், இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாப்பா கண் முடிச்சிடும். இங்கே மல்லிங்கிறது யார் அப்படின்னு டாக்டர் கேட்குறாரு. நான் தான் டாக்டர் அப்படின்னு சொல்ல, நீங்கள் மட்டும் உள்ளே போங்கம்மா, உங்கள் பேர் தான் அந்த பொண்ணு மனைவிட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே மல்லி உள்ளே போகிறாங்க. உள்ளே போனதும் வெண்பா அப்படியே மல்லிம்மா போகாதீங்க மல்லிம்மா, போகாதீங்க மல்லிம்மான்னு மனைவிட்டே இருக்காங்க. மல்லி ஒன்றே வெண்பா நான் இங்கே தான் இருக்கேன், நான் விட்டு போகல வெண்பா, என்னை மன்னிச்சிடு வெண்பா, நான் கண்டிப்பாக உனக்காக இந்த வீட்டில் தான் இருப்பேன் வெண்பா அப்படின்னு மல்லி சமாதானப்படுத்துகிறாங்க. வெளில பார்த்தா ராஜேஸ்வரி சொல்கிறா, பாத்தியா விஜய், அந்த மல்லிக்கு எவ்வளோ திமிர பார்த்தியா, நீ வெண்பாவுக்காக இந்த வீட்டில் இருக்கணும்னு சொல்லியுமே கூட என்னமோ நான் எந்த தப்பே பண்ணலை, நான் என்னமே யோக்கியவாதி மாதிரி அவள் வீட்டை விட்டு கிளம்பியிருக்கா, இவன் மட்டும் இப்போ வீட்டை விட்டு போன்னு சொல்லாமல் இருந்தா வெண்பா இப்படி வந்து விழுந்திருப்பாளா சொல்லு பார்க்கலாம். விஜய் நான் சொல்கிறேன்ல, அவள் உன்னை நல்லாவே டிகர் பண்ணுறாடா, அவள் வெண்பா மேலே பாசம் வச்சுருக்க மாதிரியும் ஓ மேலே பாசம் வச்சுருக்க மாதிரியும் நீ அதை சரியாக புரிஞ்சுக்காத மாதிரியும் அவள் ஒன்று நல்லாவே ஏமாத்துறா. இந்த மல்லியுடைய வேலையே உன்னை ஏமாற்றி முட்டாளாக்கணும், முட்டாளாக்கி உன்னை எப்படியாவது தன் கைக்குள்ளே போட்டுக்கிட்டு இந்த சொத்தெல்லாம் அடையணும், ஓ மூலியமாக ஒரு குழந்தை பெற்றுக்கணும், இது மட்டும்தாண்டா அவளோட திட்டமே. ஆனால் விஜய் ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கூடா, இந்த அக்காவே மனசு மாதிரி சொன்னாலும் சரி அந்த மல்லியை மட்டும் நம்பாத விஜய், அவள் தான் உனக்கு யமனே. அக்கா எனக்கு இப்போதைக்கு என் குழந்தை மட்டும் அக்கா முக்கியம், விடுங்கக்கா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல கரெக்டாக மல்லி வெளியே வராங்க. என்ன விஜய் சொன்னீங்க, உங்களுக்கு உங்கள் குழந்தை மட்டும் தான் முக்கியமா? ஆக மொத்தத்தில் உங்களுக்கு உங்கள் குழந்தை முக்கியம், ஆனால் அதுக்காக நான் என்ன பண்ணாலும் சரி எப்படி போனாலும் சரி அதை பற்றி உங்களுக்கு கவலையே இல்லை, உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் குழந்தை மட்டும் தான் முக்கியம். சே எவ்வளோ சுயநலவாதியாக இருந்திருக்கீங்க விஜய், நான் போய் உங்களை எவ்வளோ தான் நம்பணும் தெரியுமா, ஆனால் நீங்கள் என் நம்பிக்கைக்கு நல்லாவே இது பண்ணிட்டீங்க. உங்களை போய் நான் எப்படி என் புருஷனை நான் மனசில் நினச்சேன்னு எனக்கே நினைக்கும் போது ரொம்ப அசிங்கமாக இருக்க விஜய், நீங்கள் இந்தளவுக்கு மட்டமாக இருந்துப்பீங்கன்னு சத்தியமாக யோசித்து பார்க்கவே இல்லை. இப்போ என்ன, உங்கள் குழந்தைக்கு நான் ஒரு அம்மாவா வாடகை அம்மாவாக இந்த வீட்டில் இருக்கணும், அவ்வளோதானே. இனிமேல் பாருங்கள், உங்கள் குழந்தைக்கு ஒரு வாடகை அம்மாவை மட்டும்தான் இந்த வீட்டில் இருப்பேன், தவிர உங்களுக்கு ஒரு மனைவியாக இனிமேல் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி ரொம்ப கோவமாக போகிறாங்க. ராஜு ஒன்று பாத்தியா விஜய், அவளுக்கு எவ்வளோ திமிரு பார்த்தியா, உங்ககிட்டே வந்து எவ்வளோ திமிராக பேசிட்டு போகிறான்னு சொல்லிட்டு அப்படின்னு ராஜு பேச விஜய் ஒன்று யோசிக்கிறாரு. ஒருவேளை நாம் மல்லியை தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமோ, மல்லி மேலே அவசரப்பட்டு பேசிட்டோமோ, அதான் மல்லி இப்போலாம் நம்மள்கிட்ட பேசுறதே இல்லையே, மல்லி இப்படி பேசிட்டு போகிறத பார்த்தா எதுவும் நம்ம தான் தப்பு பண்ணுற மாதிரி தோணுது அப்படின்னு விஜய் மனசுக்குள்ளே லைட்டாக யோசிக்கவும் ஆரம்பிக்கிறாரு.